ஐயா வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய சீட்டைகள். சுதந்திர தின ஏற்பாடுகள் தீவிரம். தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் 1,00,000 போலீசார். ரயில் பேருந்து நிலையங்கள் கண்காணிப்பு தீவிரம். நாளைக்கு இந்திய சுதந்திர தினம்லானே. இந்தியா சுதந்திரம் கிடைச்சிட்டா? இந்தியாவுக்கு மொத்தத்தில் கிடைச்சிச்சு. ஆனா உனக்கு வீட்டுல கிடைச்சிருக்கா இல்லன்னு எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் டவுட்டா கேட்காத. எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு அப்படித்தானே. கூடுதல் வரி விதிப்பல், வர்த்தக மோதல் நீடிக்கும் சூழ்நிலையில் பிரதமர் மோடி அடுத்த மாதம் அமெரிக்கா பயணம். நெல்லை பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்புலாம் நடந்துச்சு. கவர்னர் பட்டம் கொடுத்துருந்தாரு. அப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாணவி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பட்டத்தை வாங்கிட்டு நேரா கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்து போட்டோ எடுப்பாங்க. ஆனா இந்த அம்மா என்ன கவர்னர் கையெடுத்து வாங்க ரெடியா நிக்கிறாரு. ஆனா அந்த அம்மா அவங்கள தாண்டி போயிட்டு துணைவேந்தர் கையில கொடுத்து போட்டோ போஸ் கொடுத்தாங்க. அந்த என்ன பண்ணுச்சு, சரி பரவாயில்லமா வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி விட்டாரு. இந்த அம்மா வந்துருச்சு. அப்புறம் அந்த அம்மா பேட்டி எல்லா பத்திரிகையும் பேட்டி நேற்று பயங்கர நியூஸ் வந்ததுதான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்கள் அவர் செய்யல, அதனால பிடிக்கல அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. நல்லதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லது, கெட்டதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கெட்டது. என்ன முக்கியமான நியூஸ், பிரேக்கிங் நியூஸ். மதுபான கடைகளுக்கு நாளை விடுமுறை. யாருக்காவது வேணும்னா இன்னைக்கே சரக்கு வாங்கி வச்சிருங்க. வாங்கி வைக்கிறது இல்ல, நீங்க கொஞ்சம் பொறுமையா வச்சுங்க. ஏன்னா நீங்க உங்களை மீறி நீங்க அதை எடுத்து குடிச்சிடாதீங்க. ஒரு நாளை பிளாக்ல போய் வாங்க வேண்டி வரும், பணம் நஷ்டம். வாங்குனீங்கன்னா பத்திரமா வச்சுட்டு நாளை குடிங்க. வாங்காம இருக்குன்னு யாரும் சொல்லல. அது காஷ்மீர் எல்லையில துப்பாக்கி சூடு, சரியா? அதுல நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு வீரர் வீரமரணம். ஆமா. மார்த்தாண்டம் அருகே வீட்டு மாடியில் கஞ்சா செடி வளர்த்த வாலிபர் கைது, கஞ்சா பறிமுதல். சும்மா அங்க இங்க போய் லோக்கல்ல கேட்டா ரேட் கடுமையா சொல்றாங்க. சும்மா அதனால என்ன சொல்றாங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல விவசாயம் செஞ்சு எல்லாம் பிழைங்கன்னு சொல்லிருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, விவசாயத்துல கஞ்சா விவசாயம் பண்ணிட்டாரு. இப்ப விவசாயம் நம்ம ஊர்ல விவசாயம் ரொம்ப முக்கியம். இனி எல்லாரும் விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. விவசாயம் தான் முதுகெலும்பு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் மாறுதலா கஞ்சா செடியை வளர்த்துட்டாரு. அவருக்கு என்ன தேவையோ அதை விவசாயம் பண்ணிருக்காரு. காய்கறி செடி வளர்க்கறது கஞ்சா செடி வளர்த்துட்டாரு. கர்ப்பிணி மனையை கவனிக்க ரூபாய் 1.25 கோடி சம்பள வேலையை உதிரி அதிகாரி. துணையுடன் இருப்பதை விட வருமானம் பெரிதல்ல என்கிறார். 1.25 கோடி நிறைய இருக்கும்பா. இந்த நியூஸ் போடாதீங்க. போட்டா வேண்டாம். எங்க வீட்டுல ஒரு சின்ன சின்ன பாதிப்பு வரும். உங்களுக்கு பிரச்சனை இல்ல. பிரச்சனை எனக்கு என்ன, 2 பிள்ளைகள் பத்தேன் கூட இருந்து பாக்கல. நான் அப்படின்பது அவ சொல்லுவல்ல, 1.5 கோடி சம்பளம் கிடைச்ச போறோம் கூட அந்த மனுஷன் எனக்கு பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கும், அதை கவனிக்கணும். அவர்கிட்ட சொல்லலாம். எப்படின்னா அவருக்கு 1.25 கோடி சம்பளம், அதை வச்சு ஒரு 10 வருஷம் சாப்பிடலாம். எனக்கு கிடைக்காத 10,000 சம்பளத்துக்கு ஒரு மாசம் சமாளிக்க முடியாதுமா அப்படி சொல்லணும். வேலைக்கு போனாதான் நாங்க பிரசவம் பார்த்தா பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க முடியும். ஆமா. குளித்துறையில் டாரஸ் லாரி மோதி பாலத்தில் தொங்கியது பல லாரி. இத்தனை லாரி? பல லாரி இல்ல, பழம் ஏற்றி வந்து ஈச்சர் வண்டி. சாரத்தில் இருந்து கீழே விழுந்த கட்டமணிப்பாளி சாரத்தில் ஏறிய கட்டெரும்பு வலிக்கு கீழே விழுந்தது. சாரத்தில் ஏறி மூட்டாம விட்டுத்தாரோ. சாரத்தில் இருந்து கீழே விழுந்த கட்டுமான தொழிலாளி பலி. எந்த ஊர்ல? கட்டுமணி, ஏன்னா கட்டெரும்புன்னு நினைச்சேன். திருப்பரப்பில் கோயில் வளாகத்தில் உள்ள பழமையான மரத்தை வெட்ட எதிர்ப்பு. கணவரை திட்டியதால் ஆத்திரம். பொய் புகார் மூலம் போக்சோ சட்டத்தில் மாமனாரை சிறைக்கு அனுப்ப முயன்ற மருமகள். சென்னையில் நடந்திருக்கு. சட்டங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு கொடுத்தா நீங்க என்ன பண்றீங்க, அடுத்தவரை மாட்டி விடுறதுக்கு பயன்படுத்துறீங்க. நேத்து பாருங்க, விழுப்புரத்தில் தனியார் பள்ளியில் பரிதாபம். +1 மாணவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு. ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பையன் 7 மணிக்கு வருவான் போல வந்திருக்கா இருக்கா காலைல சாப்பிடாம வந்திருப்பான். ஐயா சாப்பிடாமன்னு கிடையாது. ஐயா சாப்பிடாம கிடையாதுன்னா கிடையாது. 2வது ஸ்பெஷல் கிளாஸ் வச்சனாலையும் கிடையாது. மத்தபடி அவனுக்கு அந்த ஹார்ட்ல ஏதோ நாள்பட அது இது இருந்திருக்கும் அவனுக்கு. இப்ப ஒரு பையன் காலைல ஸ்பெஷல் கிளாஸ் வந்து இறந்துட்டாங்கிறதுனால ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுங்கன்னு சொல்றது நியாயம் இல்ல. அது கிடையாது, நான் இப்ப கட் பண்ண சொல்லல. நேத்து உள்ள நியூஸ்ல எல்லாம் அதிகாலை எழுந்து வந்த ஸ்பெஷல் கிளாஸுக்கு வந்த சீக்கிரமா வந்த அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி போட்டாங்க. மகாராஷ்டிரால ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. ஒரு பெண் வந்து ஆணாக மாறுவேடமிட்டு சகோதரியின் மாமனார் வீட்டில் 1.5 கோடி திருடிய பெண் கைது. கன்னியாகுமரியில் சாலையோரத்தில் பெண் உட்பட 2 பேர் பிணமாக மீட்பு. நாகர்கோவில் அரசு பஸ்ஸில் பெண்ணிடம் 3 பவுன் நகை பறிப்பு. திடல் அருகே குளத்தில் பெண்ணிடம் செயின் பறிப்பு. மர்ம நபர்களை பிடிக்க 2 தனிப்படைகள். ஏன் பொம்பளை நிம்மதியா குளிக்க விட மாட்டீங்களா? அங்க போயும் செயினை போய் பிடிங்கிருக்காங்க கள்ள பேக. குளச்சலில் மாணவனை கடத்தி பணம் பறிப்பு. 3 பேர் கும்பலுக்கு வலை. ஒரே மேடையில் டாக்டர் பட்டம் பெற்ற தந்தையின் மகன். அப்பா மகன் 2 பேரும் சேர்ந்து விடாமுயற்சியா படிச்சு 2 பேரும் ஒரு சேர பட்டம் வாங்கியிருக்காங்க. தேர்தல் கமிஷனுக்கு நன்றி. இறந்து போனவர்களுடன் டீ அருந்தினேன். இறந்துட்டாங்கன்னு வாக்காளர் பட்டியலை அவங்கள நீக்கிட்டாங்க. அவங்க கண்டுபிடிச்சு இவர் அவங்க கூட உட்காந்து டீ குடிக்கிறாரு. பெருமையா நினைக்கிறேன் ராகுல் போட்டிருக்காரு. அது ஒண்ணு. 37 இறந்த வாக்காளர்கள் பேர் செத்து போனவங்க பேர்களும் சேர்த்திருக்காங்க, திருப்பி சேர்த்திருக்காங்க. ஆமா, இருக்கவங்கள செத்த மாதிரி கணக்காட்டிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியும்னா தேர்தல் கமிஷன் நல்லா வேலை செய்யுதுன்னு தெரியுது. மழை பெய்யுதுன்னு. ஆமா, சாரலுக்கு அதான் இருக்குல்ல. சவுண்ட் வித்தியாசமா அழகா கேக்குதே. தம்பி கேமராமேன் அந்த பக்கம் திருப்பி வர.
கேமராமேன் தூங்கிட்டாரு. தூங்கிட்டாரு. ஏய்யா, அங்க திருப்பி காமினா காமிக்கிறாரு. தாங்கிறானி. முட்டாள் மாணவர்கள் சந்திப்பு நாகர்கோவில் டிடிவி பள்ளியில். முன்னாள் மாணவர்கள் சாரி படுபாவி. சாரி. நானும் ஏன்னா அப்படி கூப்பிட்டு உன்னையும் கூப்பிட்டுருப்பாங்களா? நீ போகாம இருக்கும்போது எனக்கு டவுட் வந்துச்சு. இது உண்மையான விஷயம் இல்ல. அப்படி நீங்க அப்படி வரி என்ன ஆமா ஆமா. அவரை கூப்பிட்டு தான் ஆகணும். இப்ப நம்ம அவர் தலைமை தாங்கியிருப்பார்ல சீஃப் கெஸ்ட். அப்படி அவர் முட்டாள் மாணவன் இல்ல, அவர் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருப்பாங்க. நீங்க உடனே தப்பா நினைச்சாதீங்க ஐயா. அதான் ஆமா, நீங்க எப்படி கோர்த்து விடுறீங்க பாத்தீங்களா? வெயிலும் அடிக்கி மழையும் பெய்யும். நரிக்கும் கல்யாணம். சொர்படோல திருவட்டார் கோயிலில் கொள்ளை வழக்கு. 14 ஆண்டுகளாக பூஜாரி தலைமறைவு. பொது அறிவிப்பு வெளியிட்ட சிபிசிஐடி. ராஜஸ்தானில் கோர விபத்து. 11 பக்தர்கள் பரிதாப சாபு. கோவிலுக்கு சென்று திரும்பிய போது வேன் லாரியுடன் மோதல். அரசு காப்பகத்தில் இருந்து 2 சிறுமிகள் மாயம் நார்வேல்ல. காதலனுடன் செல்போனில் தகராறு. மருத்துவ மாணவி தூக்கிட்டு தற்கொலை. சோகத்தில் உயிரை மாய்த்த காதலன். இதாண்டா லவ். லவ் பாலா போன நாசமா போன வாயில கெட்ட வார்த்தை பச்சை பச்சையா வந்துடும். பெத்து வளர்த்து அந்த பிள்ளைய டாக்டர் சீட்டு வாங்குறதுக்கு அவங்க அம்மா எங்கெங்க பிச்சை எடுத்திருப்பா, அவங்க அப்பா எங்கெங்க பிச்சை எடுத்திருப்பான்னு அவங்க குடும்பத்துல தெரியும். இது அவங்க லவ்வர் ஏதோ யாசனான்னு சொல்லிட்டு உடனே தூக்கம். இவர் அங்க போறோன்னு லவ் பண்ணிடுவாரு. தள்ளி. அரசு பஸ்ஸில் கல்லூரி மாணவிடம் சில்மிஷம். போக்சோவில் கண்டக்டர் கைது. டிக்கெட்டை கிளீன் சொன்னா நீ வேற என்னத்தையோ கிழிச்சிட்டு இருந்திருக்கிற. சரி, இங்க ஒண்ணு கேளுங்கண்ணே. சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்துல நேற்று ஒரு வாய் பேசாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி பண்ண கூட்டு பலாத்காரம் பண்ணிருக்காங்க ஒரு 3 பேர். உடனே போலீஸ்காரங்க அதிரடியா சுட்டு பிடிச்சிருக்காங்க. ஐயா, உங்க வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? பிடிப்போம் அடிப்போம். அங்க ஒரு குடும்பமே நின்னு, முருகா நான் உன்னை வேண்டுனே என் வீட்டுக்கு வந்துட்டியே அப்படின்னு மனமுருக எல்லாம் நின்னு அப்படி வணங்குறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டில லஞ்சம் வாங்கிய 2 VAO கைது. திருச்சியில அஞ்சலக பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை. போலீஸ்காரர் அதிரடி கைது. கைது பண்ணதும் போலீஸ் தான். கோட்டயத்தில் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் உடலில் வெடிப்பொருளை கட்டி முதியவர் தற்கொலை. சிகிச்சைக்கு வந்த இளம் பெண்ணிடம் சில்மிஷம். அரசு மருத்துவமனை மாஜி RMO கைது. மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கராத்தே மாஸ்டருக்கு 10 ஆண்டு சிறை. தெருநாய்களை பிடிங்கன்னு கோர்ட்டு ஆர்டர் போட்டுடுச்சு. பிடிக்க போயாச்சுன்னு அங்க சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர், பொம்பளை ஆம்பளை எல்லாம் சேர்ந்து பிடிக்க வரவன போட்டு ஒரே சண்டை. அவங்க நாயை பிடிப்பாங்களா இல்ல இவங்களை பிடிப்பாங்களா ஒன்னும் புரியாம நேற்று ஒரே போராட்டம். சரி, அது ஒரு உயிர் தானே. பூமின்னு எல்லா உயிரும் வாழணும். இப்படியே இருந்தாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா, புழுவும் இங்கே வாழுண்டா, மனுஷப்பைய என மட்டும் மண்ணாகி போகுண்டா. இந்த பேப்பரை ஒளிச்சு வச்சு படிக்க முன்னாடி நான் படுற அவஸ்தை இருக்கு. ஆமா. அப்பப்பா. அதிக பாரம் ஏற்றிய டெம்போ என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட் வீல் தூக்கிட்டு நிக்குது, பின்னாடி அப்படி அமுங்கி நிக்குது. நம்ம இதுக்கு கொண்டு போகல, காவடி கட்டுக்கு பறக்கும் காவடி போவோம்ல அந்த மாதிரி நிக்குது. குருந்தங்கோடில் பைக் மோதி வடமாநில வாலிபர் பலி.